Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் படகு வீடு அத்தியாயம் 46. சத்யா மணியுடன் போய்விட்டாள். தன்னைப் போலவே இன்னொரு உருவமும் இடிந்து உட்கார்ந்திருப்பதை டாக்டர் சம்பத் கண்டார். சத்யாவின் தந்தை. டாக்டர் தன்னை கவனிப்பதைக் கண்டதும் சாரங்கபாணி தலையை திருப்பிக் கொண்டார். டாக்டர் தன்னிடம்தான் வருகிறார் என்பதை கண்டு கொண்டார் போலும். எதற்காக வருகிறார் என்பதையும் அவர் என்னென்ன கேட்கப் போகிறார் என்பதையும் அவரால் கற்பனை செய்து கொள்ள முடிந்தது. என்ன பதில் சொல்ல முடியும் என்று தான் தெரியவில்லை. தனது எரிந்த சிவந்த கண்களை டாக்டர் சம்பத் காணக்கூடாது என்று தலையை தாழ்த்தி கொண்டு 2 முழங்கால் முட்டியையும் கைகளால் பிடித்து கொண்டார் சாரங்கபாணி. புறங்கையில் புடைத்த நரம்புகள் அவர் எத்தனை ஆழமாக தம் உணர்ச்சிகளை புதைக்க முயல்கிறார் என்பதை காட்டிவிட்டன. இயல்பாக வந்தார் போல சாரங்கபாணியின் பக்கத்தில் அமர்ந்தார் சம்பத். சில நிமிடங்களுக்கு முன் அதே நாற்காலியில் தான் சத்யா உட்கார்ந்திருந்தாள். அவள் கையில் வைத்திருந்த சிறு பூச்செண்டு இப்போது அங்கே கிடந்தது. விரல்களால் அதை சுழற்றி திருகியவாறு முகர்ந்தார் சம்பத். மேடையில் பாடிக்கொண்டிருந்தவர் பாடியபடியே அவரை நோக்கி முறுவல் செய்யவே பாட்டை ரசித்து தலையாட்டி விட்டு, டின்னருக்கு சத்யா தான் இருக்க முடியல, நீங்களும் போய்விடாதீங்க சார் என்றார். கிண்டா செய்கிறீங்களா டாக்டர் என்று சாரங்கபாணி தலை நிமிராமலே கேட்டார். என்ன சாப்பிடக்கூடிய மனநிலையில் நான் இருக்கிறேன்னு நிஜமாக நினைக்கிறீங்களா? நீங்கள் பார்க்கல இங்கே சத்யா அடித்த கூத்தை பார்த்து விட்டு தானே வந்தீங்க, விளக்கம் கேட்க? ஆமாம் என்று டாக்டர் சம்பத் ஒப்புக்கொண்டார். டாக்டர் என்று மெதுவே நிமிர்ந்து அவரை பார்த்து சாரங்கபாணி, இது 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 என்று தன் தலை தனது உடுப்பு நிஜார் பையில் இருந்த ரிவால்வர் ஆகிய 3ஐயும் தொட்டு காட்டினார். இந்த 3ஐயும் கொண்டு எந்த இருதயத்தையும் ஆழம் பார்த்து எந்த மர்மத்தையும் தோண்டி எடுத்துட முடியும் என்று 30 வருட காலமாக நான் நம்பியிருக்கேன். 2 நாளில் அதை பொடிப்பொடியாக தகர்த்து விட்டாங்க, என் மகளும் அவளை பெற்றவங்களும். எனக்கு இது வேண்டியது தான் டாக்டர், ஐ டிசர்வ் இட். படபடவென்று அவையில் கரகோஷம் எழுந்தது. சாரங்கபாணியும் சம்பத்தும் மரியாதை கருதி அதில் கலந்து கைதட்டினார்கள். பைத்தியம் பிடித்திருக்கிறார் டாக்டர், என் குடும்பத்தில் மொத்த பேருக்கு சித்தப்புறம் ஏற்பட்டிருக்கு. பல்லை அழுத்தி கொண்டு பேசினார் சாரங்கபாணி. அதனால் அவர் தாடையின் ஒவ்வொரு சிறு அசைவும் பெரிதாக தெரிந்தது. போகிறானதான் நான் தூக்கி எறிந்த ஃபைலை பொறுக்கிட்டு ஓடுற கிளார்க்கு, அவனுக்கு என் பொண்ணை தர வேண்டுமா? அம்மா சிபாரிசு பண்ணுறா, மக ஒத்து பாடுறா. கொஞ்ச நஞ்சம் இருந்த சந்தேகமும் சம்பத்துக்கு அகன்று விட்டது. ராதானந்தரை காப்பாற்றுவதற்காக ஒருபுறம் மீனலோசனி தன் மகளை தியாகம் செய்கிறாள். அதே ராதானந்தரை காப்பாற்றுவதற்காக இன்னொரு புறம் சத்யா தன் காதல், தன் எதிர்காலம், தன் படிப்பு எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறாள். மீனலோசனையாவது மணி நேரடியாக மிரட்டினான். அவள் பணிந்தாள். சத்யா கெட்டது தன்னால் தானே? டாக்டர் சம்பத் மனம் நொந்தார். உன் அம்மாவை மணி பயமுறுத்துகிறான் என்று சொல்லாமலே இருந்திருந்தால் சத்யா மாறாமல் இருந்திருக்கக்கூடும். ஏன், மணியை மணக்கும்படி அம்மா யோசனை சொல்கையில் இருமலையாக நெருப்பு கக்கி எதிர்த்து கூட நின்றிருப்பாளே. டாக்டரின் மூளை கொதித்தது. அதே சமயம் சாரங்கபாணியை சமாதானப்படுத்த வேண்டிய பொறுப்பும் ஏற்பட்டிருந்தது. இதெல்லாம் எங்கள் வயசில் இருந்தால் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று அவர் புன்னகையுடன் பேச முயன்றார். காரணம் கண்டுபிடிக்குமா இதற்கெல்லாம்? காதல் என்பது நான்சென்ஸ். சம்பத்தின் கைகளை உதறிவிட்டு வெறுப்புடன் சிரித்தார் சாரங்கபாணி. காதலை பற்றி எனக்கு தெரியாதுங்கிறீங்களா? நேற்று வரை ராதாவை நினச்சி சத்யா தேய்ந்து கொண்டிருந்தாளே, அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அதை சொல்லுங்கள் காதல்னு ஒப்புக்கொள்கிறேன், அல்லது அவமானம் உங்கள் பக்கம் திரும்பியதாக சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்கிறேன் காதல் என்று. அதற்கெல்லாம் அர்த்தம் இருக்குது. இது டாக்டர் நாடகம். இருதயத்திலிருந்து வராமல் வேற எங்கிருந்தோ வருவது. நான் போலீஸ்காரன், மோப்பம் பிடிப்பேன். பார்த்து கொண்டே இருங்க. கையும் களவும் இதை நான் பிடிக்க தவறினா அதுக்கப்புறம் அரை வினாடி நேரத்துக்கு கூட இந்த உடம்புல இந்த உடை இருக்காது. வர்றேன். சாரங்கமணி எழுந்து சென்று விட்டார். சின்னச்சாமியார் நூல் நிலையத்தின் கதவுகளை பூட்டி கொண்டிருந்தார். சில குறிப்புகள் எடுத்துக்கொள்ள வேண்டி பிற்பகல் 3 மணி சுமாருக்கு வந்திருந்த ஜெர்மன்காரர் குறிப்பு எடுத்து முடிக்க இத்தனை நேரமாகிவிட்டது. தேவையான தகவல்கள் கிடைத்தனவா என்று ராதானந்தர் விசாரித்தார் ஜெர்மன்காரனிடம். நிறைய, உங்கள் உதவியாளர் ரொம்ப கெட்டிக்காரர் என்று புருவங்களை உயர்த்திய வண்ணம் பிரேமம் இல்லாத மூக்கு கண்ணாடியை துடைத்தவாறு ஃப்ரேம் இல்லாத மூக்கு கண்ணாடியை துடைத்தவாறு பேசினார் அந்த ஜெர்மன்காரர். சந்தேகம் இல்லாமல் அவர் என்னை காட்டிலும் அதிக அனுபவம் உள்ளவராயிற்றே என்று அந்த பாராட்டில் கலந்து கொண்டார் ராதானந்தர். தவளை போன்ற குட்டிக்காரில் அந்த ஜெர்மன் அறிஞர் போய்விட்டார். அந்த சில நிமிடங்களுக்கு சின்னச்சாமியாரின் முகம் கருத்து சிரித்து விட்டது.
ஜெர்மன்காரருடன் சேர்ந்து கொண்டு ராதானந்தரும் தன் திறமையை பாராட்டினாரே என்பது அவர் மனத்தில் பதியவில்லை. மாறாக ஏதோ அலுவலக சிப்பந்தியை குறிப்பிடுவது போல உதவியாளர் என்று அவரை ஜெர்மானியர் சொன்னபோது அதை ராதானந்தர் மறுக்க காணோமே என்ற புழுக்கம்தான் மேலிட்டது. கொஞ்ச நாள் முன்பானால், ஆமாம், நான் இந்த மடத்தின் தலைவருக்கு உதவியாளர் தானே என்று சகஜமாக அவர் ஏற்றுக்கொண்டிருப்பாரோ என்னவோ. ஆனால் மணியின் மூலம் ராதானந்தரை பற்றிய ரகசியத்தை அறிந்த பிறகு அவரால் எதையும் அப்படி பெருந்தன்மையுடன் பார்க்கவோ ஆராயவோ முடியவில்லை. தியான அறையை நோக்கி நடந்த ராதானந்தரின் பின்னே சென்றது அவர் பார்வை. புனிதமான அந்த காவி வேட்டியினுள் இருப்பது ஒரு கொலைகாரனா? அருவருப்பினால் சின்ன சாமியாரின் வாயின் உட்புறம் கசந்து குமட்டியது. சென்ற வாரம் வரையில் ராதானந்தரை பற்றி வேறு விதமான சந்தேகம்தான் அவருக்கு இருந்தது. லட்சக்கணக்கான பணம் இவருக்கு வரவேண்டியிருக்கிறது. யோக்கியமான பிள்ளையாயிருந்தால்தான் இவரிடம் அதை கொடுக்கலாம் என்று அந்த போலீஸ் கமிஷனருக்கு அதிகாரம் தரப்பட்டிருக்கிறதாம். உயிலில் முற்றும் துறந்த சாமியாராகிவிட்டதாக அந்த போலீஸ்காரரின் கண்ணில் மண் தூவத்தான் இந்த வேடம் என்று சின்னசாமியார் சிறிது சந்தேகப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் 8.5 லட்சம் ரூபாய் டிராஃப்ட் கிடைத்த மறுநாள் ராதானந்தர் சின்னசாமியாரையும் தன்னுடன் அழைத்து கொண்டு பேங்கை அடைந்தார். மடத்தின் பெயரிலேயே மொத்த பணத்தையும் கட்டியதோடு முதல் தடவையாக சின்னசாமியாருக்கும் செக்குகளில் கையெழுத்திட்டு பணம் வாங்கிக் கொள்ளும் அதிகாரத்தை பெற்று தந்தார். பேங்க் ஏஜென்ட், ஒரு பேரில் இருக்கிறது நல்லது சுவாமிஜி, 2 பேர் பேரில் இருந்தால் தங்களுக்கு தான் கணக்கில் குழப்பம் ஏற்படும் என்று ஜாடையாக தடுக்க முயன்றதையும் ராதானந்தர் பொருட்படுத்தவில்லை. சொந்தத்தில் ஒரு செப்பு காசும் வைத்துக் கொள்ளவில்லை இவர் என்று அறிந்த பிறகு ராதானந்தரை பற்றிய கசப்பு ஆட்டம் கண்டது. இருந்தால் இரவும் இருளும் கைகோத்தபடி பவானி மடத்தின் தாழ்வாரங்களில் தவழ்ந்து கொண்டிருந்தன. சமையலறை ஊழியன் ராதானந்தருக்கு தண்ணீர் மட்டும் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்தான். பால் கொண்டு போல என்று அவனை தடுத்து நிறுத்திவிட்டார் சின்னசாமியார். சாயந்தரம் 6 மணிக்கு பிறகு சுவாமிஜி எதுவுமே சாப்பிட்றதில்ல, உங்களுக்கு தெரியாதா சாமி என்றான் அவன். அப்படியா, எப்போதுல இருந்த? ராயல்சீமிலிருந்து திரும்பி வந்தது முதல்ல என்று சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான். வெளியே மழைவானம் உருமிக் கொண்டிருந்தது. யோசனை செய்தவாறே அலுவலரை அறையை அடைந்து மேஜையில் எதிரில் நின்றார் சின்னசாமியார். சென்ற 10-15 தினங்களாக ஃபைல் செய்யப்பட வேண்டிய பல கடிதங்கள் வெறுமே மடித்து வைக்கப்பட்டிருந்தன. பஞ்சிங் கருவியை கொண்டு ஒவ்வொரு கடிதமாக துளைகள் போடத் தொடங்கினார். கைகளும் கருவிக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருந்ததை தவிர உள்ளம் உயிர் துடிப்புடன் இயங்கிக் கொண்டிருந்தது. தாள்களின் மீது நுனி எழுத்தை மேய்ந்தவாறு இருந்த அவருடைய கண்கள் சில கடிதங்கள் தட்டெழுத்திலும் சில கையெழுத்திலும் காணப்பட்டன. பதில்களுக்கு கார்பன் நகல்கள் இருந்தன. தாம் கவனித்து வர வேண்டிய தபால் வேலைகளை கொஞ்ச காலமாக ராதானந்தரின் வசமே விட்டுவிட்டதை இப்போதுதான் உணர்ந்தார் சின்னசாமியார். குற்ற உணர்ச்சி குறுகுறுத்தது. சுவாமி பிரம்மானந்தா என்று ஒரு கடிதத்தில் தென்பட்டது. சுவாமி பிரம்மானந்தா தன் பெயரை தானே சொல்லும்போது யாருக்கும் ஏற்படுகிற கூச்சம் ஏற்பட்டது. அதுதான் அவருடைய சந்நியாச ஆசிரம பெயர். ஆனால் எத்தனை வருடம் இருக்கும் கடைசியாக அந்த பெயரை கேட்டு? பல பேருக்கு அது தெரியக்கூட தெரியாது. சின்னசாமியார் தான் அவர் எல்லாருக்கும். 20 வயது நடந்து கொண்டிருந்த இளமை பிராயத்தில் முன்பிருந்த பெரிய சுவாமியாரின் முன்னிலையில் இதே பவானி மடத்தின் கட்டிடத்தில் தீட்சை பெற்று சுவாமி பிரம்மானந்தா என்ற பெயரை ஏற்றுக்கொண்ட காட்சிகள் நினைவு வந்தன. அப்போது ஏற்பட்ட நெஞ்ச கிளர்வையும் பூரிப்பையும் மீண்டும் அனுபவித்த வண்ணம் ஏன் அந்த பெயர் ஒரு கடிதத்தில் இடம்பெற்றது என்ற வியப்போடு தபாலை பார்த்தார். டெல்லியில் உள்ள தலைமை அலுவலகத்துக்கு 2 நாள் முன்பு ராதானந்தர் எழுதிய ஒரு கடிதத்தின் நகல் அது. அதில் எதற்காக தனது பெயர் வர வேண்டும்? புகாரா? புகார் செய்யும் அளவுக்கு என்ன குற்றம் இழைத்தோம்? வெளிப்படையாக சில வரிகளை வாசித்ததுமே மூச்சு நின்று விட்டார் போல் பிரமிப்பு ஏற்பட்டது. தொகை கிடைத்து விட்டதால் திடமான ஏற்பாடுகளை செய்துவிட்டு புறப்படலாம் என எண்ணியிருக்கிறேன். தங்களது அன்பினாலும் எனது உணர்ச்சி வசப்பட்ட இயல்பினாலும் இந்த பதவியில் இருந்து வருகிறேனே தவிர சுவாமி பிரம்மானந்தா அவர்களின் திறமையிலும் ஆர்வத்திலும் அனுபவத்திலும் 100 பங்கு கூட எனக்கு கிடையாது என்பதை உணர்கிறேன். இப்படியே அடிப்படை இல்லாத ஆன்மீக வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்க இல்லாமல் 2-3 ஆண்டுகளுக்காவது இமயச்சாரலில் தனியே தங்கியிருந்து பயிற்சி பெற்று ஓரளவேனும் தகுதி பெற்றவனாக இத்துறைக்கு திரும்ப வேண்டும் என்பதே என் விருப்பம். தாங்கள் அனுமதி தர வேண்டும். அந்த இடைக்காலத்திலும் சரி, நான் திரும்பாமலே இருந்துவிட்டால் எதிர்காலத்திலும் சரி, சுவாமி பிரம்மானந்தா அவர்களே இந்த பீடத்தை அலங்கரிக்க முற்றிலும் தகுதி வாய்ந்தவர். பதறும் விரல்களில் கடிதத்தை பிடித்தவாறு இருந்தார் சின்னசாமியார். வெளியே மழைக்காற்று சீறிக்கொண்டிருந்தது. ஃபைலை மூடினார். எதையும் சிந்தனை செய்யக்கூடிய சக்தியற்றவராக உள் புயலையும் வெளிப்புயலையும் ஒப்பிட்டு பார்க்க விரும்பியவர் போல வெளியே வந்தார். திடுக்கிட்டார். மீண்டும் வெராந்தாவின் இறக்கத்தில் மழையில் நனைந்தவாறு குனிந்து ஏதோ வேலையில் ஈடுபட்டிருந்த உருவம் ராதானந்தர் தான் என்பதை அவர் கண்கள் கண்டன. திகைப்புடன் விரைந்தார். அங்கே
ஒன்றுமில்ல, சின்ன செடிகளுக்காக என்று சிரித்து சொல்லிக்கொண்டே கையில் ஒட்டியிருந்த ஈர மண்ணை தட்டி உதறிவிட்டு அவரை கடந்து சென்றார் ராதானந்தர். சின்னச்சாமியார் குனிந்து கவனித்தார். வேராந்தாவை ஒட்டினார் போல் சிறு துளுக்க சாமந்தி செடிகள் வளர்ந்திருப்பது வழக்கம். மழையின் வேகத்திலும் காற்றின் மூர்க்கத்தினத்திலும் தள்ளாடி சாய்ந்திருந்த அவற்றை பக்கத்தில் சின்ன குச்சிகள் நட்டு முட்டு கொடுத்து கட்டி வைத்திருந்தார் ராதானந்தர். சின்னச்சாமியார் குழம்பி போனார். பூச்செடியின் துவளலை பொறுக்க மாட்டாத இந்த மனிதர் மனமாற ஒரு கொலையை செய்திருக்க முடியுமா? இரத்தத்தில் தோய்ந்த கைகள் ஒரு பஞ்சு செடிக்கு பரிவு காட்ட முடியுமா? அன்று சத்யாவுக்கு இரவு டியூட்டி. ஆஸ்பத்திரிக்கு போக ஆயத்தமாக பிளாஸ்டிக் கூடையில் டூத் பிரஷ், சோப்பு, டவல் போன்றவற்றை சீராக அடுக்கிக் கொண்டிருந்தால் மூச்சு என்று இறைக்க அம்மா வருவதை கண்டதும் அவளுக்கு திகைப்பு உண்டாயிற்று. சத்யா, எனக்கு ஒரே பயமாக இருக்குதுமா, என்னவோ இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்னு தோணுதே என்று தழுதழுத்த குரலில் தாய் பேசி கொண்டிருக்கும் போதே கீழே காரின் கதவு மடேலென சாத்திக்கொள்ளும் ஓசையும் டர் என்று கார் பாய்ந்து புறப்படும் சத்தமும் கேட்டன. உன் அப்பா தான் ராத்திரி சாப்பாட்டுக்கு தங்காமலேயே மறுபடியும் புறப்பட்டு போயிட்டார் பார்த்தியா? 8 நாளா? அம்மாடி, வீடா இது? சுண்ணாம்பு காலவாயில் நிற்கிற மாதிரி இருக்கு என்றாள் மீனலோசினி. சத்யா தன் மனச்சுமையை மறைத்து கொண்டு சிரித்தாள். இருக்கட்டுமா, இன்னும் கொஞ்ச நாள் தானே, கல்யாணம் நடந்து விட்டால் எல்லாம் சரியாயிடும். தலையை திருப்பி மகளின் முகத்தை கவனித்தாள் மீனலோசினி. ஏன் சத்யா, நிஜமாவே அப்படியெல்லாம் நடக்கும்னு நம்பிக்கை இருக்கு அவனுக்கு? ஆமாம், ராதா தன்னிடம் உனக்கு உள்ள அக்கறை எனக்கு தெரியாதா? அவரை தப்பு வைப்பதற்காக நீ படுகிற கஷ்டத்தை நான் மட்டும் பட மாட்டேனா என்ன? மீனலோசனின் முகம் வெளியேறியது. சத்யா, அப்படின்னா நீயும்? ஆமாம்மா, உனக்காகட்டும் எனக்காகட்டும் அத்தானை காப்பாற்ற வேண்டியதுதான் முக்கியம். மணியின் வாயை மூட வைப்பதற்கு தானே நீ இந்த கல்யாணத்துக்கு சிபாரிசு செய்த. அதே எண்ணத்தினால தான் நானும் சம்மதித்தேன். மகளை இறுக கட்டி கொண்ட போது மீனலோசனின் மெய் நடுங்கியது. சத்யா, ராதா அப்படியெல்லாம் பண்ணியிருப்பானா? விளையாட்டு புத்தி உண்டே தவிர கொலை? சரையிலன அம்மாவின் வாயை பொத்தினாள் சத்யா. மறந்தும் இதை பற்றி நீ வாயை திறக்கக்கூடாது, புரியுறதாம்மா? டாக்டர் சம்பத்துக்கு தெரியும் உன்னை மணி மிரட்டியதெல்லாம். என்னிடம் எவ்வளவோ உறுதி சொன்னார், நம்ம காப்பாற்றுகிறேன்னு. அத்தானை பற்றிய சமாச்சாரம் பரவிக்கொண்டே போகும் என்று தான் அவர் உதவியை மறுத்து விட்டேன். இந்த மாதிரி தியாகங்கள் செய்ய வாழ்க்கையில் அடிக்கடி சந்தர்ப்பம் கிடைக்காதுமா. ஆகவே பழைய விஷயங்களை அடியோடு மறந்துரு, யாரிடமும் பேசாத. இப்போது கூட யாரோ வந்த மாதிரி ஓசை கேட்டது என்று சொல்லி வெளியே வந்து பார்த்தாள். யாரையும் காணோம் என்று சத்யா நினைத்து கொண்டாள். தொடரும்.